தனக்கு விருப்பம் இல்லை என்று அவர் சொன்னதாகவும் தேசிய தலைமை தொடர்ந்து அவருக்கு போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை வழங்கியதாகவும் சொல்லப்பட்டது. அண்ணாமலை தான் போட்டியிட்டால் தனக்கு கோவை வடக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று சொல்லி வந்ததாக கூறப்பட்டது. அதற்கேற்ப தற்பொழுது இந்த பட்டியலிலே அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெறவில்லை, வானதி சீனிவாசனின் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. கோவை வடக்கு தொகுதியிலே வானதி சீனிவாசன் களம் இறங்குகின்றார். கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டிருந்த அவர் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியை பெற்று அங்கே போட்டியிடுகின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரே தொகுதியான மயிலாப்பூர் தொகுதியை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பாஜகவினுடைய தேசிய தலைமை வழங்கி இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்று ஆவடி தொகுதியை பொறுத்தவரை ராஜசிம்ம மகேந்திரா என்பவருக்கு, அதாவது எம் அஸ்வின்குமாருக்கு எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளராக இருந்தால் அவருக்கு தான் வழங்கி இருக்கின்றார்கள். தளி தொகுதி அமர் பிரசாத் ரெட்டிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தளி தொகுதியில் வேட்பாளராக டாக்டர் நாகேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளராக தற்பொழுது ஏழுமலை என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அஸ்வத்தாமன் திருவண்ணாமலையினுடைய வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்பட்ட நிலையிலே திருவண்ணாமலையின் பாஜக வெற்றி வேட்பாளராக ஏழுமலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ராசிபுரம் தொகுதியை பொறுத்தவரை எஸ்.டி. பிரேம்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். மொடக்குறிச்சி தொகுதியிலே தற்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுடைய மருமகளுக்கு கிருத்திகா சிவகுமார் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் மருத்துவரும் கூட. மொடக்குறிச்சி தொகுதியை வேறு வெளியில் இருந்து வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையினை பாஜக சார்பிலே மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடியவர்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மதிப்பளித்து பாஜகவின் தேசிய தலைமை பாரம்பரிய குடும்பமாக அங்கே இருக்கக்கூடிய நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினரின் குடும்பத்திற்கு அந்த தொகுதியை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. உதகமண்டலம் தொகுதியை பொறுத்தவரை போஜராஜன் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் தான், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவினாசி தொகுதி என்பது அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி. கூட்டணியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில் பாஜகவிற்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியிலே களம் இறங்குகின்றார் என்பதை பார்க்கின்றோம். வெற்றி வாய்ப்புக்குரிய தொகுதியாக கருதப்படக்கூடிய அவினாசி தொகுதியிலே மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே எல் முருகனை பொறுத்தவரை இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார், மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். பாஜகவின் தேசிய தலைமைக்கு நெருக்கமான ஒருவராக தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை மாநில அரசியலில் ஒரு வலுவான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பாஜகவின் தேசிய தலைமை இந்த முடிவை அறிவித்திருக்கின்றது. அவினாசி தொகுதியிலே எல் முருகன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை தங்கராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரை கோவி சந்துரு என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை கருப்பு எம் முருகானந்தம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கந்தரக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை உதயகுமார் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். புதுக்கோட்டை தொகுதியிலே ராமச்சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் வந்த பொழுது அங்கு பெரிய அளவில் புதுக்கோட்டையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டம் கூட்டி தொண்டர்களை அதிக எண்ணிக்கையில் வரவழைத்திருந்தார் என்ற அடிப்படையில் பாராட்டு பெற்றவர்களில் ஒருவராக இருந்த என் ராமச்சந்திரனுக்கு புதுக்கோட்டை தொகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறந்தாங்கி தொகுதியை பொறுத்தவரை கவிதா ஸ்ரீகாந்த் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை கே.சி. திருமாரஞ்சி அவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவரும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றார். மதுரை வடக்கு தொகுதி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படாத நிலையிலே கே.சி. திருமாறனுக்கு திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மானாமதுரை தொகுதியை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளரான பொன் பாலகணபதிக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை பேராசிரியர் ராம சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நெல்லையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் இந்த முறை அங்கிருந்து இடம்பெயர்ந்து சாத்தூர் தொகுதியிலே களம் காணுகின்றார். சாத்தூர் என்பது அதிமுகவிற்கும் செல்வாக்கு உள்ள தொகுதி. பல்வேறு கணக்கீடுகள் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு சில வாக்கு வங்கி அடிப்படையிலும் அந்த முடிவை எடுத்து சாத்தூர் தொகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கின்றார் நைனா நாகேந்திரன். ராமநாதபுரத்தை பொறுத்தவரை ஜிபிஎஸ் நாகேந்திரன் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் தான். ராமநாதபுரம் தொகுதி என்பது பாஜகவின் தேசிய தலைமை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது பிரதமரே ராமநாதபுரத்தில் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் நிலவி இருந்தது. அதற்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களும் பாஜகவில் நடந்திருந்தது. எனவே பிரதமர் தென்னிந்தியாவில் போட்டியிட ஒரு தொகுதியை தேர்வு செய்தால் அதில் ராமநாதபுரம் இருக்கும் என்ற அளவில் ராமநாதபுரத்திற்கு தேசிய தலைமை தொடர்ந்து முக்கியத்துவம் தந்து வருகின்றது. கூட்டணியில் இடம்பெறும் பொழுதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ராமநாதபுரம் தொகுதியை பாஜக கேட்டு பெற்று வருகின்றது. ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு புனித தளம் அங்கே இருக்கின்றது என்பதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த அடிப்படையிலே ராமநாதபுரத்திற்கான வேட்பாளராக அந்த பகுதியை சார்ந்த ஜிபிஎஸ் நாகேந்திரனுக்கே வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை ஆனந்தன் ஐயாசாமி ஒரு ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். சில சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியை தவறவிட்டிருந்தார். வாசுதேவநல்லூரிலே அவர் வேட்பாளராக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனந்தன் ஐயாசாமியை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு தமிழக பாஜகவில் அதிக முக்கியத்துவம் தந்து வருகின்றார்கள். குறிப்பாக ஆனந்தன் ஐயாசாமி அமெரிக்காவிலே பணி செய்தவர்.
தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி செய்தவர். வாகனங்களில் இருக்கக்கூடிய நவீன கார்களுடைய அந்த அடாஸ் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆட்டோமொபைல் துறையிலும் நல்ல நிபுணத்துவம் கொண்டவர். பாஜகவிலே இளைஞர் அணியில் முக்கியத்துவம் கொண்ட ஒருவராக பார்க்கப்படுகின்றார். அவருக்கு தற்பொழுது இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தன் ஐயாசாமி வாசுதேவன் நல்லூரினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே அந்த தொகுதியில் பல்வேறு பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தார். இந்த முறை வெற்றியை தவறவிட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீண்ட முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் தான் எதிர்பார்த்த தொகுதியை கேட்டு பெற்றிருக்கின்றார். ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரை SP பாலகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய MR காந்தி வசமே அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை சிவகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை அங்கே விஜயதரணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற பதவியை ராஜினாமா செய்து பாஜகவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பாஜகவிலே தனக்கு எந்த முக்கியத்துவம் தரவில்லை என்கின்ற ஒரு அழுத்தம் அவருக்கு கூட இருந்திருக்க முடியும். ஏனென்றால் அவர் எதிர்பார்த்து வந்த பெரிய அளவிலான பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படவில்லை என்று ஆதரவாளர்கள் பொதுப்படையாக சொல்லி வந்தார்கள். என்றாலும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியை அவருக்காக கூட்டணியிலே தேசிய தலைமை வாங்கி விஜயதரணிக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றது. எந்த தொகுதியை தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவிற்கு வந்தாரோ அதே தொகுதியில் மீண்டும் அவர் உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை இப்பொழுது பாஜக வழங்கி இருக்கின்றது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியிலே பாஜகவினுடைய வேட்பாளராக விஜயதரணி போட்டியிட இருக்கின்றார். பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரை ரமேஷ் போட்டியிட இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அண்ணாமலையினுடைய பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று தேசிய தலைமை வலியுறுத்தி வந்த நிலையில் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஏனென்றால் 27 தொகுதிகளை வாங்கியிருக்கின்றார்கள். அந்த தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளாக இல்லை என்பதாக அண்ணாமலை தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதியிருந்ததாக சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்பதான் கடந்த 2 நாட்களாகவே பாஜகவின் தேசிய தலைமை ஏறக்குறைய வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்துவிட்ட நிலையில் அதில் அண்ணாமலையினுடைய பெயரும் உறுதியாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டு வந்தது. நாளைய தினம் சென்னையிலே நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை உறுதியாக பங்கேற்க வேண்டும் என்று பாஜகவின் தேசிய தலைமை அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலையினுடைய பெயர் கண்டிப்பாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை. அதே நேரம் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், பாஜகவின் மாநில தலைவரான நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுடைய பெயர் தவறாமல் இடம்பெற்றிருக்கின்றது. பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு பாஜகவில் ஒரு அங்கீகாரத்தை விளவங்கோடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரான விஜயதரணி பெற்றிருக்கின்றார். மீண்டும் விளவங்கோடு தொகுதியிலே விஜயதரணி போட்டியிடப் போகின்றார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் வயது முதிர்வு காரணமாக அவருடைய குடும்ப உறுப்பினருக்கே தற்பொழுது மொடக்குறிச்சி தொகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. கிருத்திகா சிவகுமார் கடந்த முறை சுப்லஜிமி ஜெகதீசன் அவர்களை பாஜக அங்கே வீழ்த்தியிருந்தது. வலிமையான வேட்பாளராக திமுகவில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர். அவரை வீழ்த்திய நிலையில் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் மொடக்குறிச்சி தொகுதியிலே கிருத்திகா சிவகுமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ராசிபுரம் தொகுதியிலே ST பிரேம்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலே இப்பொழுது வானதி சீனிவாசனுக்கான வாய்ப்பு உறுதி செய்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல்வேறு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆவடி தொகுதிக்கான வேட்பாளராக ராஜசிம்மா மகேந்திரா என்ற அஸ்வின்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தளி தொகுதிக்கு நாகேஷ்குமார் வேட்பாளராகவும், திருவண்ணாமலை தொகுதிக்கு ஏழுமலை வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ராசிபுரம் தொகுதிக்கு ST பிரேம்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அங்கு AP முருகானந்தம் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கப்பட்டது. ஆனால் திருப்பூர் தெற்கு தொகுதியிலே எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளருக்கு வாய்ப்பை பாஜகவின் தேசிய தலைமை வழங்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் AP முருகானந்தத்தை பொறுத்தவரை பாஜகவிலே தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக பார்க்கப்படுகின்றார். தேசிய தலைமைக்கு நெருக்கமான ஒருவர், RSS பின்புலத்தோடு பாஜகவில் இருக்கக்கூடிய சொற்பமான நபர்களில் அவரும் ஒருவராக இருக்கின்றார். எனவே அவருக்கான வாய்ப்பு உறுதியாக மறுக்கப்படாது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திருப்பூர் தெற்கு தொகுதியிலே அவருக்கான வாய்ப்பை மறுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது இதில் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலை தரப்பினருக்கு வாய்ப்பு இதில் வழங்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பாஜக வெளிப்படையாக இந்த கருத்துக்களை எல்லாம் மறுக்கக்கூடும். ஆனாலும் கூட இந்த பட்டியல் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லும். பாஜக மீது ஈடுபாடு கொண்டவர்கள் பார்க்கும் பொழுதே இந்த பட்டியலை பொறுத்தவரை அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெறவில்லை என்பது பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அதையும் கடந்து நுட்பமாக இந்த பட்டியலை பார்த்தால் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த பட்டியலில் இடம் ஒதுக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக தெரியும். ஏனென்றால் மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை SG சூர்யா அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடியவர். அவரும் RSS பின்புலத்தோடு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி. RSS சார்ந்த கூட்டங்கள் நடக்கும் பொழுது SG சூர்யா அதில் தவறாமல் இடம்பெறுவார். பாஜகவினுடைய தேசிய தலைமையில் லாபி செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் செல்வாக்கு கொண்ட ஒரு நபராக இருக்கக்கூடியவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு நேரடி தொடர்பு கொண்டவர் என்ற அடிப்படையிலே அண்ணாமலையுடனும் அவர் நெருக்கம் கொண்டவராக இருக்கின்றார். எனவே மயிலாப்பூர் தொகுதியை அவர் இந்த முறை வாங்கி
வாங்கி விடுவார். வேளச்சேரியை இழந்தாலும் கூட மயிலாப்பூர் தொகுதியை பெற்று விடுவார். ஏனென்றால் அண்ணாமலையினுடைய ஆதரவு அவருக்கு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. அந்த தொகுதியில் அண்ணாமலை ஆதரவாளராக எதிர்பார்க்கப்பட்ட சூர்யாவிற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை.